ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மோனிகா. நான் வீடியோஸ் போடுறதோடு சரி நிறைய பேர் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இப்போ நான் வேறு ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட பேசி வந்திருக்கேன். எமோஷ்னலி நிறைய பேர் பிரேக் ஆகி உட்காந்துருப்பீங்க. அதாவது மனசு கவலையாக. ஏன்னா நானுமே இப்போ வீடியோ போடுறேன் தான். வீடியோஸ் போடுறது அந்த மனசு கவலையை கொஞ்சம் மறக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எனக்கு இருக்குது. ஆனால் நிறைய பேர் நிறைய மீள யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் உடஞ்சி போய் உட்காந்துருப்பீங்க. நம்ம ஒருத்தவங்களை நம்பி போய் சொல்லுவோம், அவங்களும் கடைசியில் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம யாருக்காக ஒரு விஷயம் செய்கிறோமோ அவங்களே நம்மளை யோசிக்கக்கூடாத வகையில் யோசிப்பாங்க. தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், தப்பு பண்ண மாதிரி நினச்சிப்பாங்க. நம்ம சொல்ல வரதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நம்ம பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. டே பை டே ஒரு பர்சனும் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அது அந்த எமோஷ்னலி நீங்கள் பிரேக் ஆகி உட்காராதீங்க. எப்போவுமே நான் ஒன்று தான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் சப்போர்ட்டுக்கு வரணும், ஒவ்வொருத்தரும் உங்களை புரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இன்னைக்கு டேயில் உங்களை புரிஞ்சுக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பாக மாறுவாங்க. இன்றைக்கி புரிஞ்சுக்காதவங்க நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. இதுதான் நம்மளோட டே சைக்கிளாக இருக்கும். நீங்கள் அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா நீங்கள் யார், நீங்கள் இதை பண்ணலை, நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பண்ணலைன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் உங்களை மட்டும் நினச்சிக்கோங்க. உங்களையும் தாண்டி ஒருத்தங்க நம்ம கடவுள், அவங்களுக்கு தெரியும். இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் போய் நம்மளை பற்றி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன தான் நம்ம ப்ரூவ் பண்ணாலும் அதையுமே சந்தேகமாக பார்க்குறது தான் இந்த உலகம், இல்லையா? ஸோ யாருமே எப்போவுமே எமோஷ்னலி பிரேக் ஆகி உட்கார டைமில் ஒன்று யோசிச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க. அது மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒருத்தவங்களை தேடி போய் நம்ம சாரி கேட்டு ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசலைன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம போய் பேசுவோம். ஆனால் அதையுமே அவங்க காதில் வாங்கிக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளே குத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்கிட்டேருந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்டாகி இருங்க. அவாய்டுன்னா அவங்கள விட்டு மொத்தமாக போக வேண்டாம். அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், இல்லை உங்களுக்கு அவங்கள பிடிக்கும்னா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பேசுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட பிடிக்கலன்னா அதை பற்றி பேச மேலும் நமக்கு சண்டை அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த சண்டையிலேருந்து நம்ம தவிர்க்கணுன்னா அந்த டாப்பிக்கை அந்த இடத்துல அப்படியே விட்டுடுங்க. ஸோ ஒரு விஷயத்தை சூடார வைக்கிற மாதிரி அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு அதை கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் தப்பே பண்ணியிருந்தாலும், இல்லை அவங்க அதை என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் அந்த கோவம் போகும், அவங்களுக்கும் அந்த கோவம் போயிடும். அதையும் நான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறேன். இன்னைய நாள் வரைக்கும் நான் ஒரு நாள் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கினதில்லை. எனக்குள்ளே 1008 கவலை. சின்ன வயசில் எனக்குள்ளே அப்படி இருக்குது. நீங்கள் நீ சின்ன பொண்ணு தானே அப்படி யோசிக்கலாம். நான் ஃபேஸ் பண்ணக்கூடாத நிறைய விஷயங்களை நான் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க, எத்தனை பசங்க, யார் வயசானவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்று தான், வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்றதை ஃபேஸ் பண்ணுறோம், இல்லையா? அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாரும் புரிஞ்சுக்கணும்னு தயவு செஞ்சு ட்ரை பண்ணிக்காதீங்க. நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டிங்களா, அதோடு இருங்க. உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கும் தனி இல்லை, உங்கள் கூட கடவுள் இருக்கார். யாருமே எதுக்காகவுமே எப்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கவலையிலேருந்து வெளியே வரத்துக்கு உங்களை சில விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக கண்டிப்பாக வச்சுருக்கோம். என்னை பார்த்திங்கன்னா இப்போ எங்கன்னா லாங் ட்ரைவ் போகிறது, நம்ம பார்க்கு, நேச்சுரலான ப்ளேஸில் போய் உட்காந்து நம்ம ஃபோன் நோண்டிக்கிட்டோ இல்லை அந்த பாட்டு கேட்டுக்கிட்டோ இருந்தோன்னா நமக்கு சிலருக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயம் பண்ணால் கண்டிப்பாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதை தேடி போங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கவே இருக்காதீங்க. அந்த இடத்த விட்டு நீங்கள் எப்படியாவது மூவ் ஆகி போயிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக சரியாகிறது தான் நம்மளுக்கு பிரச்சனைன்றதே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். பேசி சரி பண்ணால் பேச இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த விட்டு போயிடுங்க. உங்களை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலையா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சாரியும் கேட்காதீங்க, அவங்கக்கிட்ட நம்ம திமிராகவும் பேச வேணாம். அதை அப்படியே சைலண்ட்டாக விட்டுருவோம். நான் இப்போ அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கேன். என்னால் முடிஞ்ச இது நீங்களும் அதை பண்ணி உங்களை நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். வேறு யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகே? ஸோ யாரும் இதுக்காக கவலைப்படாதீங்க. எனக்கு நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தில் நான் எப்படி வெளியே வந்தேன்றது எனக்கு புரியுது. ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.